ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம சிறுபருப்பு எடுத்திருக்கோம். 50 கிராம் சிறுபருப்பு எடுத்த போடும். அதை நம்ம குக்கரில் போட்டு சிறுபருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி அதையும் நறுக்கி அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் இதையும் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டை இதில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து அப்புறமா இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்த அப்புறமா இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு போட்டு இந்த மசாலாலாம் போட்ட அப்புறமா இன்னும் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததும் நம்ம இங்கே பாருங்க குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல வாழைத்தண்டு, இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்க இது போல் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுலபமான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சுலபமான சிம்பிளான வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.